நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். இதுவரை நெல்லை மற்றும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கேரள மாநிலத்திலிருந்து கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் குறித்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்திருந்தாலும் இதுவரை மீண்டும் கேரளாவிற்கு எடுத்துச் செல்லும் நடைமுறை இருந்ததில்லை. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் அனைத்தும் மீண்டும் கொட்டப்பட்ட எங்கிருந்து வந்ததோ அதே கேரள மாநிலத்திற்கு திருப்பி அனுப்பும் பணி நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து வெறும் குப்பைகள் கொட்டும் இடமாக மட்டுமே தமிழகம் பார்க்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பலமுறை எடுத்து வைக்கப்பட்டது. இதுக்கு முன்பும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, பரபரப்பாக பலமுறை பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறைதான் இந்த கழிவுகள் அனைத்தும் மீண்டும் அங்கேயே கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று தற்போது அந்த கழிவுகளை அகற்றும் பணி என்பது தொடங்கியிருக்கிறது. இது கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்று சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் சுத்தமல்லி, கொண்டாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகள் அனைத்தையும் அள்ளுவதற்காக இன்று கேரளாவிலிருந்து 11 வாகனங்கள், டாரஸ் லாரா வாகனங்கள் வந்திருந்தன. ஜேசிபி மூலம் இங்கே அள்ளுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு முன்பாக அதிகாரிகள் இதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்கள். இதில் நெல்லை மற்றும் திருவனந்தபுரம் சார் ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் 4 குழுக்களாக பிரிந்து கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அப்படி முதற்கட்டமாக கழிவுகளை அகற்றும் பணி என்பது தொடங்கியிருக்கிறது. இங்கிருந்து இந்த கழிவுகள் அனைத்தும் கேரளாவிற்கு மீண்டும் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கும் என்பது இன்னும் சொல்லப்படவில்லை. ஆனால் தமிழக கேரள எல்லை வரைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.